வணக்கம், வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். AK62 படத்தை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுறதாகவும் லைக்கா நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் துணிவு பட ரிலீஸுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விக்னேஷ் சிவன் காத்து வாக்கு 2 காதல் படத்தில் பிஸியாக இருந்ததுனால அந்த படத்துக்கு பிறகு அஜித்தை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் விக்னேஷ் சிவன் அஜித்துக்காக எழுதிய கதை அவருக்கும் சரி தயாரிப்பு நிறுவனத்திற்கும் சரி திருப்தி அளிக்கவில்லைன்னு சொல்கிற மாதிரி தகவல் வந்திருக்குது. இதனால் இந்த படத்திலிருந்து அவர் விலகியுள்ளதாகவும் கடந்த சில நாளாக சோஷியல் மீடியாவில் பரவி வந்திருக்குது. இப்போ லேட்டஸ்டான தகவல் என்ன வந்திருக்குது அப்படின்னா, ஆக்ஷன் படங்களுக்கு பெயர் போன இயக்குனர் மகிழ் திருமேனி AK62 படத்தை இயக்குவது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் AK62 படத்தை பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும்னு சொல்றாங்க. பாலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகராக சஞ்சய் தத் தளபதி 67 மூலம் தமிழில் அறிமுகமாகிறாரு. கடைசியாக KGF பார்ட் 2ல வில்லனாக நடித்து மிரட்டி இருப்பாரு சஞ்சய் தத். தளபதி 67 படத்தில் நடிப்பதற்காக சஞ்சய் தத் 10 கோடி சம்பளமாக வாங்கியுள்ளதாக தகவல்கள் வந்திருக்குது. தளபதி 67 படத்திற்கு அவருக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்றாங்க. சிறுத்தை சிவா இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வருது சூர்யா 42. இந்த படத்தில் சீதாராமம் படத்தில் நடித்த மிருனால் தாகூர் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியானது. பீரியட் ஃபிலிமாக உருவாக உள்ள இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக மிருனால் நடிக்க உள்ளதாகவும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இது குறித்து படத்துடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சூர்யா 42 படத்தில் மிருனால் தாகூர் நடிப்பதாக வெளிவந்திருக்கிறது முற்றிலும் வதந்தின்னு, அவர் இந்த படத்தில் நடிக்கலைன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க. சிம்புவோடைய நடிப்பில் வெளியான படம் வெந்து தணிந்தது காடு. இந்த படம் நல்ல வெற்றியை பெற்று பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்ததுனால சிம்புவோடைய மார்க்கெட்டு அதிகமாகச்சுன்னே சொல்லலாம். இப்போ கிருஷ்ணாவுடைய இயக்கத்தில் 10 தலை படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படம் மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் சிம்பு அதிகப்படியான சம்பளம் கேட்குறாருன்னு சொல்கிறாங்க. சிம்பு கிட்ட கதை சொல்ல வந்த இயக்குனர் விஜயசந்தர், தயாரிப்பாளர் லலித் இவங்க கிட்ட சிம்பு அதிக சம்பளம் கேட்டதுனால அதனால் இவங்க பின்வாங்கியுள்ளாருன்னு சொல்கிறாங்க. சிவகார்த்திகேயன் மாவீரன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துடைய டைரக்டர் அஸ்வினுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்ததுனால படத்தை பாதியிலே நிப்பாட்டியிருக்கிறாங்க. கருத்து வேறுபாடுனால தான் படத்தை நிப்பாட்டணுங்கிறத படத்துடைய டீம் மறுத்திருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் நடித்த சீனை மட்டும் பார்த்துட்டு ரீஷூட் செய்ய சொல்லியிருக்கிறாரு. ரீஷூட் சொன்னதுனால ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து பல கோடி நஷ்டமாயிருக்குது. அதனால் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் இந்த படத்திலிருந்து விலகியுள்ளதாகவும் தகவல்கள் வந்திருக்குது. ரீசெண்டாக தளபதி 67 பூஜையோடைய வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் சின்ன சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். அந்த வீடியோவில் ஒரு சில ரெட் கலரை காமிச்சிருக்கிறதுனால கோட் ரெட்டுன்னு லோகேஷ் கனகராஜ் சுட்டி காட்டியதாக விஜயோடைய ஃபேன்ஸ் மத்தியில் சொல்லிட்டு வராங்க. கைதி படத்தில் நடித்த ஜார்ஜ் தளபதி 67 படத்தோடைய பூஜையில் இருக்கிறாரு. அதனால் தளபதி 67 படமும் LCUவில் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி வீடியோவில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். மேபி இந்த படத்தில் விஜய் த்ரிஷா இவங்களுக்கான பொண்ணாக கூட இருக்கலாம்னு, த்ரிஷா ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. கூடுதல் தகவலாக தளபதி 67 படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஜானி மாஸ்டர் இல்லையா, பிக் பாஸில் பிரபலமான சாண்டி மாஸ்டர்னு சொல்கிறாங்க. நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி கமிட்டாக இருக்கிறாரு. நித்திலன் சுவாமிநாதன் இதுக்கு முன்னாடி வித்தார்த்து வச்சு குரங்கு பொம்மைன்னு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறாரு. இதனுடைய படப்பிடிப்பு சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபேஷன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் நட்டி என்ற நட்ராஜ், முனிஷ்காந்த், அருள்தாஸ், மணிகண்டன் உள்ளிட்டோர் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சான். இந்த படம் அவருக்கு கட்டாயம் வெற்றியை கொடுக்கும்னு ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருது. கீர்த்தி சுரேஷ் மலையாள டைரக்டரான வெங்கி அட்லூருடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ இப்போ வைரலாக இருக்குது. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு பல கலரில் வித்தியாசமாக இருக்கிறதுனால இதை வச்சு ட்ரோல் செஞ்சுட்டு வராங்க. என்ன இந்த காஸ்டியூம் டென்ட் கொட்டாய் போல் இருக்குது, சாமினால தைச்சதா இல்லை ஜமக்காலத்தில் தைச்சதான்னு இந்த ட்ரெஸ்ஸை பற்றி தான் ட்ரோல் மீம்ஸுக்கான டெம்ப்ளேட்டாக மாறிட்டு வருது.
பையா பார்ட் 2 படம் மூலம் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆர்யா லிங்குசாமி இயக்கத்தில் நடிக்க போறாரு. பையா பார்ட் 2ல ஆர்யா ஹீரோவாகவும் ஜான்வி கபூர் ஹீரோயினாகவும் நடிக்க உள்ளதாகவும் சொல்றாங்க. ஸ்ரீதேவியினுடைய மகளான ஜான்வி கபூரை ரொம்ப வருஷமா தமிழ்ல ஹீரோயினாக நடிக்க வைக்க முயற்சிகளும் நடந்துட்டு வருதுன்னு சொல்றாங்க. வாரிசு படம் பிப்ரவரி 10ஆம் தேதி அமேசான் பிரைம் OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி படத்தோடைய சின்ன சின்ன அப்டேட்ஸு, படத்தில் வர ஹிடன் டீட்டெயில்ஸ், மிஸ்டேக்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பபாய்.